ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஒரு சிம்பிளான டிசைன் வந்து நம்ம தைக்க போகிறோம். கழுத்து அகலம் 2.5 இன்ச்சும் உயரம் 10 இன்ச்சில் இது போல் நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். குடுவை நெக்லே கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு திலகம் ஷேப்பை பயன்படுத்தி தான் நம்ம தைக்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த நெக் டிசைனுக்கு நம்ம கேன்வாஸ் பயன்படுத்தாமல் தான் தைக்க போகிறோம். லைனிங் கிளாத்தை மட்டும் நம்ம வந்து அழகாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது தான் அழகாக நீட்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். நழுவுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அங்கனங்கன்னு நம்ம வந்து பின் குத்திக்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நெக் வந்து என்ன ஷேப்பில் நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்லையே கரெக்டாக 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். எந்தெந்த இடத்துலலாம் மூளை ஷேப் வருதோ அந்தந்த இடத்துலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து அழகாக நீட்டாக தைச்சிக்கலாம். நேராக வரலை அப்படின்னா லைன் போட்டுட்டு லைன் மேலே தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே அளவாக சேமாகவே கிடச்சிரும். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கெட்டி தையல் போட்டுக்கலாம். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை இது போல் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் நம்ம குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும் பொழுது கத்திரிக்கோளோட நுனி பகுதியில் தான் கட் பண்ணணும். நுனி பகுதி மழுங்கி போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அடியில் கட் பண்ணணும். கட் பண்ணும் பொழுது தையலில் படாமல் பொறுமையாக கட் பண்ணணும். இப்போ பிசுரையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத் மேலே நம்ம அழகாக படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் சேஃப்டிக்காக போடக்கூடிய தையல். இந்த தையல் போட்டதுக்கு அப்புறமா நல்ல பக்கமாக நம்ம படிமான தையல் போட்டோம் அப்படின்னா அதோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்காவாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். இப்போ லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக அழகாக நீட்டாக நம்ம வந்து தள்ளி விட்டதுக்கு அப்புறமா பாருங்கள், கஷ்டப்பட்டு நம்ம படிமான தையல் போடணும்னே அவசியம் இருக்காது. ஏன்னா நம்ம சேஃப்டிக்காக அந்த தையல் போட்டுட்டோம். இப்போ நல்ல பக்கம் படிமான தையல் போடும் பொழுது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நல்ல பக்கம் படிமான தையல் போடும் பொழுது ஒட்டிலே ஓரத்திலே அழகாக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். தையலோட சைஸ் பார்த்திங்கன்னா பொடி தையலாக இருக்கணும். பெரிய சைஸ் தையலும் தைக்கக்கூடாது, நார்மல் தையல்லையும் தைக்கக்கூடாது. பொடி தையலாக இருந்தால் தான் அதோட ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப பக்காவாக சூப்பராக இருக்கும். துணிக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக நம்ம போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நெக் வந்து அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆம்கோல் சைடு பாருங்கள், கரெக்டாக ஒரு 3 இன்ச்சில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுடலாம். 2 சைடுமே பாருங்கள் அதே மாதிரியே நம்ம வந்து அழகாக நீட்டாக நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். இப்போ கீழே சென்ட்ரு பகுதியில் அந்த திலகம் ஷேப் இருக்க அந்த இடத்துல ஒன் சைடு மட்டும் நம்ம வந்து டிசைன் வந்து வரைய போகிறோம். பாருங்கள், ஒன் சைடு கிராஸாக இது போல் நம்ம வந்து ஒரு வளைவு கொடுத்துடலாம். இந்த நெக் டிசைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த நெக் பகுதியோட ரைட் சைடு ஃபஸ்ட்டு வந்து நம்ம தச்சுக்கலாம். எப்போதுமே தைக்கும் பொழுது அந்த லேஸை வந்து கோட்டை ஒட்டியே வைக்காமல் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம தைக்கும் பொழுது கோட்டிலருந்து ஆரம்பிக்கணும். முடிக்கும் பொழுதும் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டே கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த லேஸோட நுனி பகுதி பிரியாமல் அழகாக நீட்டாகவே கிடைக்கும். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு லேஸ் வந்து விட்டுறணும். இதுக்கு பாருங்கள், நம்ம வந்து டபுள் லைன் கொடுத்து தைக்க போகிறோம். 2வது லைன் தைக்கும் பொழுது கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு தான் தைக்கணும். ரொம்ப 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட வேண்டாம். 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு அதே 2வது லைனை வந்து அதே மாதிரி மெத்தட்லேயே நம்ம வந்து தச்சுக்கலாம்.
இப்போ இந்த இடத்துல கோட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா லேஸை இது போல் கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த லைன் போட்டிருக்கோம், அந்த இடத்துல பாருங்கள் அந்த பிசுரை உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு கரெக்டாக அந்த லைன் மேலேயே இந்த லேஸை கவர் பண்ணி தைக்கணும். இப்போ இந்த இடத்துல சென்ட்ரு பகுதியில் பிசுறு தெரியாமல் இந்த லேஸை கவர் பண்ணி தச்சுக்கலாம். லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். லேஸ் கோல்டு கலர் எடுத்துருக்கோம் அப்படின்னா கோல்டு கலர் நூல் தான் எடுத்துக்கணும். வேறு வேறு கலர் நூல் வந்து நம்ம போடக்கூடாது. இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டே நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள் இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடுமே பாருங்கள் இன்னொரு லைன் லேஸ் கொடுத்து நம்ம தச்சுக்கலாம். இதுக்குமே பாருங்கள் கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டே நம்ம வந்து தச்சுக்கலாம். இப்போ இதோட நூல் பீஸரை நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய லேஸை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்கோல் சைடு நம்ம தைக்க போகிறோம். 2 சைடுமே பாருங்கள் அந்த பிசுறு லேஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆம்கோல் சைடு அந்த லைன் மேலேயே நம்ம வந்து லேஸை பயன்படுத்தி தச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல பிசுறு தெரியாமல் இந்த லேஸை கவர் பண்ணி அழகாக நீட்டாக அப்படியே கழுத்தை ஒட்டியே நம்ம வந்து தைக்கணும். இப்போ இதில் இன்னொரு தையல் இந்த ஓரத்தில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடுமே பாருங்கள் அதே மாதிரியே நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.